எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சேலுக்கு ரெடியா இருக்கக்கூடிய ஒரு வீடு தான் பார்க்க போறோம். எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடுவாஞ்சேரி மாடம்பாக்கத்தில புவனேஸ்வரி நகர் அப்படின்ற ஏரியாவுல இருக்கு. இந்த வீட்டுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 17 அடி அகலம், 50 அடி நீளம். மொத்தமா 875 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவுல 3 பிஹெச்கே இருக்கக்கூடிய வீடா கட்டியிருக்காங்க. இந்த வீடு வந்து எந்த பக்கம் பார்த்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஃபேசிங்ல இருக்கு. மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, கீழ 780 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு, மேல வந்து 744 ஸ்கொயர் ஃபீட்டு. மொத்தமா 1614 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியா. இதே மாதிரியே 2 வீடு பக்கத்துல, பக்கத்துல இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த வீட்டுடைய எலிவேஷன நீங்க வந்து பார்க்கலாம். நீட் அண்ட் கிளீனான டிசைன்ல பண்ணியிருக்காங்க. அதோட கலர் காம்பினேஷன் இங்க வந்து டெக்ஸ்சர் பெயிண்டிங் குடுத்துருக்காங்க. அங்க வந்து பால்கனி ரெயிலிங் குடுத்துருக்காங்க. அங்க சேஃப்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டாங்க, கிரில் போட்டு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஓப்பன் பண்ற மாரி ஒரு செட்டப்பும் குடுத்துருக்காங்க. எலிவேஷன டிஸ்டர்ப் பண்ற மாரி ஈபி லைன் வந்து மேலேயே வரும். அது மாரி இல்லாம சேஃப்டிக்காகவும், லைஃப் அதிகமா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஈபி லைன் எல்லாமே அண்டர் கிரவுண்ட்ல குடுத்துருக்காங்க. இந்த 2 வீட்டுக்குமே. வீட்டுடைய மெயின் கேட் இது வந்து பார்த்தீங்கன்னா, எம்எஸ் ஸ்டீல்ல தான் குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம். உள்ள வந்தோம் அப்படின்னா 16 அடிக்கு 9 அடி சைஸ்ல ஒரு கார் பார்க்கிங் குடுத்துருக்காங்க. நீங்க வந்து ஒரு பெரிய எர்டிகா கார், 7 சீட்டர் கார் கூட இங்க நிறுத்தலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது. அது மட்டும் இல்லாம இங்க வால்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெக்கரேஷனுக்காக ஸ்டோன் கிளாடிங் மாதிரியே இருக்கக்கூடிய டைல வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த வீடுடைய 2 சைடு வந்து பார்த்தீங்கன்னா, செட் பேக் இந்த சைடும் குடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லயும் கொஞ்சம் ஏரியா குடுத்துருக்காங்க. அதோட இந்த 2 வீட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, தனித்தனியா போர்வெல் கனெக்ஷன் குடுத்துருக்காங்க. 6.5 இன்ச் டயாவுல 180 அடி ஆழம் வரைக்கும் போர்வெல் போட்டிருக்காங்க. அதோட செப்டிக் டேங்க், சம்ப் 2மே தனித்தனியா குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வீட்டுடைய மெயின் டோருக்கு முன்னாடி சேஃப்டி கிரில்லும் வந்து குடுத்துருக்காங்க. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி டீக் வுட்ல பண்ணியிருக்காங்க. உள்ள என்டர் ஆனதும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லிவிங் ஏரியா. இதனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீளம் வந்து 16.25, அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 14.25. ஃப்ளோரிங் டைல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 4/2ல குடுத்துருக்காங்க. அதோட டியூப்ளெக்ஸ் வீடு அப்படின்றதால உள்ளேயே ஸ்டேர்கேஸும் குடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ் உடைய ரெயிலிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இங்க இன்டீரியர் ஒர்க் எதுவும் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்களே பண்ணிக்கலாம். அதே மாரி லைட்டுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே மேலேயே உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸ்பாட் லைட் எல்லாம் குடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த லிவிங் ஏரியாவுல இருந்து அக்சஸ் பண்ற மாரி ஒரு காமன் பாத்ரூமு. இந்த பாத்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, 7 ஃபீட் வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி குடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு கிட்ஸுக்கு புடிச்ச மாதிரியான கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர். இந்த சானிட்டரி வேரும் பேரிவேர் தான். பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர்ல தான் குடுத்துருக்காங்க. அதோட பாத்ரூம் உடைய டோர் வந்து பார்த்தீங்கன்னா, டபிள்யூபிசில போட்டிருக்காங்க. தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதால. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்ரூம் இருக்கு. இந்த பெட்ரூம் உடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 11 அடிக்கு 9 அடி. இது வந்து ஒரு பேரண்ட் பெட்ரூம் மாரி. கிரவுண்ட் ஃப்ளோர்லயே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அது ஒரு காம்பேக்ட்டான சைஸ்ல பெட்ரூமா இருக்கும். இங்க விண்டோ குடுத்துருக்காங்க. நல்ல பெரிய விண்டோவே குடுத்துருக்காங்க. அதுவும் வுட்ல பண்ணிட்டாங்க. ஜெனரலா யுபிவிசில பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாரி இல்லாம வுட்லயே பண்ணியிருக்காங்க. இங்க எல்லா ரூம்லயுமே ஒரு செல்ஃப் இந்த மாரி சிவில் ஒர்க்லயே பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎம் பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வீட்டுடைய ஃப்ரண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, வாஸ்துப்படி அங்க தான் வரணும் கிச்சன் அப்படின்றதால, ஃப்ரண்ட்லயே வந்து கிச்சன் குடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவுக்கு பெட்டரா யுட்டிலைஸ் பண்ற மாரி ஒரு காம்பேக்ட்டான சைஸ்ல இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல் ஷேப்ல ஒரு மேட, அதுக்கு மேல கிரானைட் குடுத்துட்டாங்க. இப்ப இது வந்து கான்கிரீட் ஸ்லாப்ல குடுத்துருக்காங்க. நீங்க வந்து நாளைக்கு இன்டீரியர் பண்ணணும் அப்படின்னா, இங்க டோர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். செமி மாடுலரா அத மாத்திக்கலாம். இங்க வந்து எஸ்எஸ்ல வந்து சிங்க்கு, அதோட பேரிவேர்ல ஒரு டேப் குடுத்துருக்காங்க. அங்க சிம்னிக்கான அவுட்லெட் பைப்பும் ஃபிக்ஸடாவே குடுத்துட்டாங்க. இப்ப இங்க வந்து 7 அடி வரைக்கும் டைல் ஒட்டியிருக்காங்க. இந்த விண்டோவுமே வுட்ல தான் பண்ணியிருக்காங்க. அதோட இங்க கிச்சனுக்கான பொருட்கள ஸ்டோர் பண்றதுக்காக இங்க ஒரு கப்போர்ட் இருக்கு. அதோட இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பூஜை ரூமுக்கான ஒரு சின்ன செல்ஃப் வந்து சிவில் ஒர்க்லயே பண்ணி குடுத்துருக்காங்க. ஒருவேள இத மாடுலரா மாத்தணும்னா, டோர் போட்டு குளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, இது வந்து மாடுலரா ஆயிடும். காம்பேக்ட்டா தான் இருக்கு. ஆனா யூஸ் பண்றதுக்கு போதுமான அளவு இடம் இருக்கு. இந்த ஸ்டேர்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 3 1/4 அடிக்கு அகலமா குடுத்துருக்காங்க. தாராளமா பொருள்லாம் எடுத்துட்டு போறது கூட ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும். இங்க ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கிரானைட்ல பண்ணியிருக்காங்க. அதோட இந்த படிக்கட்டுடைய சைடு வால்ல வந்து பார்த்தீங்கன்னா, நைட்ல நம்ம வரோம் அப்படின்னா, வெளிச்சத்துக்காக ஒரு ப்ரொஃபைல் லைட்டுமே குடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கும் அது வந்து அழகா இருக்கும். நெக்ஸ்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விண்டோ இருக்கு. இங்க மட்டும் யுபிவிசில ஸ்லைடிங் விண்டோ குடுத்துருக்காங்க. இங்கேயுமே ஒரு சின்ன லிவிங் ஏரியா, மல்டி பர்ப்பஸுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டடி ஏரியாவாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான பைப் லைனு, அவுட்லெட் எல்லாமே குடுத்துருக்காங்க. இப்ப இங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, 2 பெட்ரூம் இருக்கு.
கீழே இருக்கிற பெட்ரூம் மாதிரி இல்லை, மேலே வந்து நல்ல பெரிய சைஸ்லேயே பெட்ரூம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுடைய சைஸ் 14 அடிக்கு 11 அடி. நல்ல ஒரு தாராளமான பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. அதோட இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் விண்டோ. அதோட இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்ததை விட நல்ல பெரிய சைஸில் சிவில் ஒர்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அட்டாச் பாத்ரூமும் இருக்குது. இந்த அட்டாச் பாத்ரூமுக்கும் WPCயில் டோரு. அதோட இங்கே இருக்கக்கூடிய அந்த டைல் காம்பினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எம்போஸ் ஆகி வரக்கூடிய டைலு. இதனுடைய அந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டிசைனாக மட்டும் இருக்கும், மொராக்கன் டைல் மாதிரி. இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் மாடல்லாம் அந்த எம்போஸ் ஆன மாதிரி 3D டிசைனில் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு இன்னுமே பெட்டரான லுக்கில் இருக்கும். இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிளாசெட் தான் கொடுத்துருக்காங்க. அதோட ஒரு கார்னரில் ஒரு சின்ன வாஷ் பேஷன். இப்போ அந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட பேக் சைடு. இந்த பெட்ரூம் வந்து வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் இருக்குது. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரூமை விட இன்னுமே நல்ல பெருசு. 14 அடிக்கு 14.25 அடி. நல்ல தாராளமான பெட்ரூமாக இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. இது எலிவேஷன் சைடு, இது வீட்டுடைய இந்த சைடு லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கான ஒரு செல்ஃப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அங்கே வந்து இந்தியன் டாய்லெட்டு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்னு. இதுவுமே பேரிவேர் தான். அதே மாதிரி வாஷ் பேஷனு, இங்கே மிக்சரு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேரிவேரில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் வந்து வீட்டோட ஃப்ரண்ட்டில் இருக்கிறதால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க. நம்ம கீழே இருந்து பார்க்கும்போது எலிவேஷன் சைடில் தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால்கனியுடைய ரெயிலிங்கு. இதுக்கு மேலே வந்து சேஃப்டிக்காக ஒரு கிரில் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த கிரில்லை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா சென்ட்ரலில் இங்கே மாதிரி ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா. மற்ற நேரத்தில் இதை க்ளோஸ் பண்ணி இங்கே வந்து லாக் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா டோரோட சேர்த்து ஒரு சேஃப்டி டோரும் போட்டிருக்காங்க. வெறும் கிரில்லு மட்டும் இல்லாமல் இங்கே வெளியே வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ஷீட்டும் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. அதனால் மழை பெய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து உள்ளே அடிக்காது. டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே தரம் மட்டும் போடாமல் கூல் ரூஃப் டைல் போட்டிருக்காங்க. அந்த கூல் ரூஃப் டைலுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே நடுவில் கலர் வர்ற மாதிரியான டைலு. கொஞ்சம் டிசைனாக பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்குது. அந்த மாதிரி டைல் போட்டிருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா சின்டெக்ஸ் வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ரூம் மேலே ஏறி வாட்டர் டேங்கில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஏணி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்டீல்லையே. அதோட துணி காய போடுறதுக்கான கொடி கம்பமும் 2 சைடும் கொடுத்துருக்காங்க. அதோட கைப்பிடி செவருமே வந்து பார்த்திங்கன்னா 3 அடி ஹைட்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3 அடி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். 3 அடி அப்படின்றதால சேஃப்டியும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இப்போ இந்த வீடு ஃபுல்லாக நம்ம பார்த்துருப்போம். இந்த வீட்டுடைய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 86 லட்சம். இந்த 2 வீடுடைய ரேட்டுமே அதுதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இபி அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லோன் ஏதாவது தேவை அப்படின்னாலும் அவங்களே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதோட இந்த வீட்டுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்ற டவுட்டும் உங்களுக்கு இருக்கலாம் இல்லையா? இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரெட் பிரிக்கில் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அதோட எல்லா ஸ்டீலு, சிமெண்ட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல பிராண்டு போட்டு தான் பண்ணியிருக்காங்க. அது என்ன டீட்டெயில் அப்படின்றத நீங்கள் பில்டர்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நேரில் வந்து பார்க்கும்போது சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது வாட்டர் ப்ரூஃபிங் பாத்ரூமில் பண்ணுறது, அப்புறம் பிளாஸ்டிங் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மெஷ் வச்சு பூசுறது கிராக் வராமல் இருக்க. அதோட 4 வால்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வரிக்கு ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சிங் ரோலையும் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான குவாலிட்டி விஷயங்களில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த வீடு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதே ஏரியாவில் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி 9 வீடுகள் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது இந்த வீட்டை விட ஸ்கொயர் ஃபீட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான இது. அந்த வீட்டையும் வேணும்னாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த வீடை கட்டி சேல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பத்மா பில்டர்ஸ். இவங்க இதே ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா 16 இயர்ஸுக்கு மேலே வீடு கட்டி சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கனாலும் இவங்களுடைய ஏற்கனவே சேல் பண்ண வீடையும் பார்க்கலாம். அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு நேரடியாக வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.